வணக்கம். வள்ளுவ பெருந்தகை ஒரு மாளிகையை கட்டியிருந்தார். அனைவரும் சென்று பார்த்தார்கள். அந்த மாளிகையின் தனிச்சிறப்பு, அந்த மாளிகை 5 தூண்களால் நிறுத்தப்பட்டிருந்தது. வந்தவர்கள் கேட்டார்கள், எதற்காக இந்த மாளிகையை 5 தூண்களை கொண்டு நிறுத்தியிருக்கிறீர்கள் என்று. வள்ளுவர் சொன்னார், இந்த மாளிகை நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் அதற்கு இந்த 5 தூண்கள் தேவை. என்ன அந்த 5 தூண்கள்? போய் பார்த்தால் பெயர் எழுதப்பட்டிருந்தது. முதல் தூண் அன்பு. தன்னிடம் உள்ளவற்றையெல்லாம் தன்னுடைய குடும்பத்தாருக்கு, உற்றாருக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய பண்பு அன்பு. இரண்டாவது தூணின் பெயர் நாணம். செய்யத்தகாதனவற்றை செய்துவிட்ட பிறகு அது குறித்து வருந்தி தலை கவிழ்ந்து நிற்கக்கூடிய நிலைதான் நாணம். மூன்றாவது தூணின் பெயர் ஒப்புரவு. இந்த உலகத்திலே நான் அடைந்த பேறுகள் அல்லது நான் அடைய விரும்பிய செல்வங்கள் மற்றவர்க்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை, அதற்காக பாடுபடக்கூடிய நிலைதான் ஒப்புரவு. நான்காவது தூணின் பெயர் கண்ணோட்டம். துன்பத்தால் மற்றவர் வாடுவதை கண்டு மனம் பொறாது ஓடிச் சென்று அவருடைய துன்பத்தை எவ்வகையிலாவது போக்க வேண்டும் என்று பாடுபடுவது கண்ணோட்டம். ஐந்தாவது தூணின் பெயர் வாய்மை. மனத்தாலும் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்க்கு எவ்வித துன்பமும் ஏற்படுத்தாமல் வாழக்கூடிய வாழ்க்கை வாய்மை. இந்த 5 தூண்களால் கட்டப்பட்ட மாளிகைக்கு வள்ளுவர் என்ன பெயர் வைத்திருக்கிறார் தெரியுமா? அதுதான் சால்பு. 99வது அதிகாரம் சான்றாண்மை, 983வது குறள். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5ம் சால்பு ஊன்றிய தூண். நன்றி, வணக்கம்.